தேசம் முழுவதும் தானியலை எங்கே கொண்டு வரணும், அதிகாரியாக கொண்டு வரணும்னு சொல்லி அது நடந்துச்சான்னு சொன்னால் அப்படியே நடந்துச்சு. காரணம் என்ன கேட்டால் தானியலுக்குள்ளே என்ன இருந்துச்சு, விசேஷித்த ஆவி இருந்ததுனால அந்த ஆவி விசுவாசத்தில் வளர்ச்சியை கொண்டு வருது. பார்த்தீங்க, அது தானியல் 6வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து சொன்னான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் ஒரு சேதமும் இல்லை. ஏன் ஒரு சேதம்னா, அவருக்குள்ளே என்ன இருக்குது, விசேஷித்த ஆவி. அவருக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததுனால அவருடைய விசுவாச வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் தானியேல் எதில் பலன் அடைந்தார்னு கேட்டால் விசுவாசத்தில் பலன் அடைந்தார். அது கடைசியில் பட்டு பிறகு விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படலை. இப்படிலாம் நமக்கு ஆண்டு செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும், கட்டாயம் செய்வார். அப்போ எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஏறக்கூடிய இந்த விசுவாசத்தில் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன். ஆமென், ஆமென். ஆமென். நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனால் அந்த விசுவாசம் பெருகணும். பெருகிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டால் பரிசுத்த ஆவியின் நல்ல விசேஷித்த ஆவி ஆண்டவருக்கு தரும்படி யாராவது ஜெபம் பண்ணுவோமா? சுருக்கமாக ஜெபம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். ஆமென், ஆமென். இன்னும் ஜெபம் பண்ணுவோமா? இன்னும் ஜெபம் பண்ணுங்க. அன்று ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென்.
நிரப்பும் ஆண்டவர். ஆமென். பரிசுத்த ஆவியுடையவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். என்ன பலன்? முதலாவது, இன்னும் அன்புள்ளவங்களாக மாறும். இன்னும் ஆண்டோடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அன்பினால் நிறைய பேர் ஆதாயம் பண்ண போகிறோம். ரெண்டாவது வாஸ்தவம், பரிசுத்த ஆவியுடையவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதில் பலன் அடைவீர்கள்னு சொன்னால் விசுவாசத்தை. தானியலுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, ஆனால் கூடுதல் ஆவி உள்ளே வருது. அப்போ அவருக்கு பெரிய உயர்வு ஆகிப்போச்சு. அது மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஆவி உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்குள்ளும் தேவனுடைய ஆவி உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவை என்னன்னு கேட்டால், இன்னும் எங்களை உங்களுடைய அன்பினால் என்ன செய்யும்? நிரப்பும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணிடுவோமா? இன்னும் அன்பினால் நம்ம ஊழியம் செய்யணும். அன்பினால் நம்ம உலகத்தையே ஆதாயம் பண்ணணும். கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்க ஏவுது. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் படிக்கிறோம். என்ன பலன்? முதலாவது, தேவ அன்பிலே பலப்படுதல். ரெண்டாவது, விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு வீழ்ச்சி ஆண்டவர் தருவார். எல்லாம் ஜெபம் பண்ணிருப்போம். அன்றைக்கி ஜெபந்தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. எல்லோரும் ஜெபம் பண்ணணும். எல்லோரும் ஆண்டவர் அன்பினால் எங்களை நிரப்ப மட்டும் இல்லை, எங்களுடைய விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். ஐயா, என்னுடைய விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவர் செய்வார். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும், உம்மை தேடாத நாட்களும் இல்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்போ நம்முடைய கேள்வி, ஆண்டவரை பரிசுத்த ஆவி இன்னும் எனக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். 9 வரங்களோடு வரணும். 9 விதமான ஊழியங்களோடு வரணும். 17 வகையான மாம்ச கிரிகளை அழிக்கிறதாக வரணும். ஆண்டவர் செய்வார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது முதல் பலன் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு. அந்த ஆவி மூலமாக கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும். அவன் பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். முன்னால் இருந்ததை விட வித்தியாசமாக வாழுவோம். முன்னால் இருந்ததை விட வித்தியாசமாக பேசுவோம். முன்னால் இருந்ததை விட வித்தியாசமாக திட்டங்களை கொண்டு வருவோம். முன்னால் இருந்ததை விட விசேஷமான யோசனைகளை ஆண்டவனுக்கு செய்வார். அது ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம். ரெண்டாவது பலன் எதுன்னு சொன்னால், நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம் இன்னும் என்ன செய்யும் ஏன்னு சொன்னால், எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் யாராவது வாசிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று. அப்போ இந்த விசுவாசம் இன்னும் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆண்டவர் செய்யணும். பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எதில் பலன்? முதலாவது, கிறிஸ்துவின் அன்பில் நான் பலப்படுவேன். ரெண்டாவது, விசுவாசத்தில் நான் பலப்படுவேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நமக்குள்ள எப்பொழுதும் விசுவாசம் வரணும். சில நேரங்களில் விசுவாசம் நமக்கு ஒரு மங்களாக இருக்குது, அதெல்லாம் பிரைட்டாக மாறும். அதுக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். விசுவாச ஆவி இருக்குது, விசுவாசம் இருக்குது, விசுவாச வரங்கள் இருக்குது, கனிகள் இருக்குது, எல்லாம் நமக்கு வேணும். கண்டிப்பாக நம்ம அந்த பரிசுத்த ஆவியினால் விசேஷிதமாக நடத்தப்பட போகிறோம்.
பரிசுத்த ஆவியினாலே நிச்சயமாக விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். யாராவது ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியின் மூலமாக விசுவாசம் இன்னும் வளரணும். யாராவது ஜெபம் பண்ணணும். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நிரப்புதலாக இருக்கட்டும் ஆண்டவர். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஜெபப்படுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபப்படுவோம். பரிசுத்த ஆவியினுடைய வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அன்பிலே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, விசுவாசத்தில் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. மூன்றாவது, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வரும்போது நம்முடைய ஊழியம் பலனாக இருக்கும். ஊழியத்தில் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம கண்டிராத கேட்டிராத அநேக காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறாரு. ஆகையினால மூன்றாவது குறிப்பு என்னன்னு சொன்னால், பரிசுத்தாய் வருமனிகள் பலனடைவீர்கள். முதலாவது, கிறிஸ்துவின் அன்பில் நம்ம பலன் அடைகிறோம், விசுவாசத்தில் பலன் அடைகிறோம், ஊழியத்தில் பலன் அடைகிறோம். இதுவரைக்கும் நம்ம செய்த ஊழியத்தை காட்டிலும் இன்னும் மேலான ஊழியத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க. அது நமக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு எல்லோரும் சேர்ந்து முதல்ல ஜெபம் பண்ணிடுவோம். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஷபரபரா தீரபர ஷகரபல வரப. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். பிரகாசிக்கிற ஆமென். ஆமென், 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 ஆமென். இருக்கட்டும், செய்யுங்க. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலப்படுத்தி நடத்துவதெல்லாம் ஆண்டவர். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நாம. ஆகினால இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்மளை என்ன செய்யணும்? நிரப்பி பலப்படுத்துவார். முதலாவது பலன் என்னன்னு சொன்னால், அன்பு. அன்பில் நம்ம நிரம்பு வரணும். யார் மேலாம் கசப்பு இருந்தோ எல்லாம் ஒடிஞ்சிடும். அன்பு தான் முக்கியம். அடுத்தது, பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எதில் பலனடைவீர்கள்னு சொன்னால், இப்போ இருக்க விசுவாசத்தில் பலன். இப்போ நமக்கு எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு. அதுக்கு மேலே கூடுதல் பலனை கொடுத்து நான் ஒரு நாள் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். மூன்றாவது, பரிசுத்தாவின் வரும்போது நம்முடைய ஊழியத்தில் பலன் கிடைக்கும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்கிறாருல. ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற எல்லா போராட்டமும் நமக்கு ஒரு ஊழியம்தான். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாம் சத்தமாக ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்கும். சத்தமாக ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும்.